போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சுடிதாருக்கு ஒரு கழுத்து டிசைன் வந்து ஈஸியான மெத்தட்ல எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே சுடிதார் எப்படி கட் பண்றது, அது எப்படி வந்து ஸ்டிச் பண்றது, லைனிங் இல்லாம எப்படி ஸ்டிச் பண்றது, லைனிங் வச்சு சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்றது, அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து இந்த சுடிதாருக்கு தான் நம்ம வந்து நெக் டிசைன் தைக்க போறோம். லைனிங்கும் நான் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்ல வந்து டிசைன் கட் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் வந்து சென்டர்ல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். கழுத்தோட உயரம் வந்து 5.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான கழுத்து அகலம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு கழுத்து உயரம் மார்க் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து பாதி அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ல வர மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் கீழ இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவா ஒரு டிசைன் போட்டிருக்க அந்த வளைவு கோடுல வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சுக்கிறேன். கழுத்து உயரத்துல பாதியில வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து டிசைன் வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்தோட டிசைன் வந்து கரெக்டா வந்து நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இப்ப நம்ம எப்பயும் கட் பண்ற மாதிரியே மேல 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கழுத்து டிசைனை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக மேல 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு தச்சு முடிக்கிற வரைக்கும் கழுத்து அகலம் மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்றோம். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் தைக்கும் போது. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல இருக்க அந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்காம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சு தான் தைக்க போறோம். இதோட அளவு வந்து நம்ம கட் பண்ணிருக்க கழுத்து டிசைனை விட எல்லா பக்கமும் அதிகமா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த துணி வந்து நீங்க லைனிங் கிளாத்லயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடிதாரோட மெயின் கிளாத்லயும் எடுத்துக்கலாம். இதுக்கும் மேல வந்து நம்ம சுடிதாரோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டர்ல வந்து நாச் கட் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேல இப்ப நம்ம கழுத்து டிசைன் கட் பண்ணி வச்சிருக்க அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். 3 துணியையும் வந்து சென்டர் நாச் கரெக்டா மேட்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிருக்க அந்த கழுத்து டிசைனுக்கு பக்கத்திலே வந்து 1 ஃபுட் அளவுக்கு நம்ம வந்து தையல் போட போறோம். தையல் போடும்போது கரெக்டா வந்து கார்னர் திருப்புற இடத்துல வந்து ஊசி வந்து நிப்பாட்டிட்டு நம்ம வந்து திருப்பி தைக்கணும். நம்ம தைக்கும் போது அந்த வளைவுகள் எல்லாம் தைக்கும் போது கரெக்டா வந்து நம்ம அந்த ஷேப்கே வந்து தைக்கணும். நீங்க இப்பதான் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைவான நெக் டிசைன்லாம் வந்து நீங்க தச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வளைவுகள்ல நம்ம வந்து தையல் எப்படி போடணும் அப்படின்ற பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வந்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. நடுவுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கழுத்து டிசைன்ல எந்த இடத்துல எல்லாம் வளைவுகள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து சிசர் கட் போட்டு விடணும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க அந்த வி மாதிரி இருக்க இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வளைவுகள் இருக்க எல்லா இடத்துலயும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வளைவு வெளிப்பக்கம் வருது. இந்த மாதிரி வெளிப்பக்கமா வளைவு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கார்னர்ல கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நமக்கு அந்த ஷார்ப்பா எட்ஜஸ் வந்து நம்ம நல்லா திரும்பி வரும். இந்த மாதிரி வளைவு கோடோ இல்ல எந்த ஒரு டிசைனோ வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்க துணியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு நல்லா திரும்பி வரும். வளைவு உள்பக்கமா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சிசர் கட் போட்டா மட்டும் போதும். வளைவு வந்து வெளிப்பக்கமா திரும்பி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வெளிப்பக்கமா திரும்பி இருக்க அந்த கார்னர்ல வந்து இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுறணும். லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். அந்த கார்னர் பாயிண்ட் கரெக்டா திரும்புறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர், ஊசி இது மாதிரி ஏதாவது வச்சு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கரெக்டா திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப அதுக்கப்புறம் லைனிங் வந்து நம்ம உள்பக்கம் திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சிருந்தோம்ல, அது வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாம நமக்கு அந்த கழுத்து டிசைனை சுத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா போதும். கட் பண்ணும்போது மெயின் கிளாத் கட் பண்ணிடாம கரெக்டா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் கட் பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம அந்த லைனிங் வந்து உள்பக்கம் திருப்பி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வளைவுகள் திரும்புற இடத்துல எல்லாம் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அந்த டிசைனோட எட்ஜ்ல வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட போறோம். எட்ஜ் தையல் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கழுத்து டிசைன் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு தையல் வந்து அந்த டிசைனை சுத்தி போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஃபூட் இடைவெளியில இன்னொரு தையல் வந்து போடணும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். இப்போ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இதுல வந்து நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து தச்சிருக்கோம். நீங்க கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் இதே டிசைன் வந்து தைக்கலாம். கேன்வாஸ் வச்சு எப்படி வந்து ஒரு கழுத்து டிசைன் தைக்கிறதுன்ற வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வளைவுகள் நிறைய உள்ள டிசைன்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ் எல்லாமே தச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து எந்த மாதிரி திருப்பி போடணும் அப்படின்ற அந்த பிராக்டிஸ் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.